வெல்கம் டு ப்ராஃபிட் பாண்டா சேனல். இன்னைக்கு மே 29ஆம் தேதி எல்லா என்எஸ்சி இண்டெக்ஸுக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்ம ஒரு ரூ. 40 ரூ. 44 உள்ள ஒரு பிரீமியம் வந்து சடனா வந்து ஒரு ரூ. 86 வந்து நமக்கு போச்சு. ஓகேங்களா? ஸோ குயிக் ஸ்பைக் கொஞ்சம் அந்த ஸ்பைக் என்ன பண்ணியிருந்தேன் நானு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு வீடியோல அந்த மாதிரி ஒரு ஸ்பைக் வருது பாத்தீங்களா? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், இல்ல நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா டீப்பா வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது இல்லையா? அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஒரு வீடியோல ஒரு மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் முடிச்சு அடுத்த மாசம் எப்படி ஓப்பன் ஆகுன்றத பத்தி நான் பேச போறேன். அண்ட் வீடியோட எண்டுல நம்ம கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ். இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து லைஃப் டைம் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்ன்றத என்ன பண்ண போறேன் டீடைலா சொல்ல போறேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாசம் எண்டோட உங்களுக்கு வந்து ரூ. 7,000 அப்படின்ற அந்த ஆஃபர் பிரைஸ் முடியுது. நெக்ஸ்ட் மந்த் நீங்க வந்து உள்ள வரணும் அப்படின்னா ரூ. 10,000 பே பண்ணா மட்டும் தான் வந்து அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது ரூ. 10,000 நீங்க பெரிய அமௌண்ட்டா பார்க்காதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ டீச் பண்ற லெவல்ல வந்து இது ரொம்ப கம்மி. அண்ட் அதுவும் நான் முக்கியமா ஜூன் மாசம் வந்து எல்லா ட்ரேடிங் டேஸ்லயுமே வந்து லைவ் மார்க்கெட் செஷன் நான் கொடுக்க போறேன். லைவ் மார்க்கெட்ல உட்காந்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நான் சொல்ல போறேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தேவைப்படுறது அதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்ல ஒரு ட்ரேடரோட சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் இந்த பிரைஸ். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டில இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். நிஃப்டில வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு லைன் மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா? 24,677. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் சப்போர்ட். ஓகேங்களா? இது எப்படி டிரா பண்ணேன்னு கேட்காதீங்க. அது மார்க்கெட் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி டிரா பண்ணேன். அதனால நீங்க கிளாஸ்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல பேஸ் பண்ண ஒரு பொசிஷனல் சப்போர்ட். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸாக்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணுது? அந்த லோவ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பெரிய ஸ்பைக்ன்றது குடுக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பையிங் ஆக்டிவிட்டி நடக்குதான்றத செக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஆ ஸ்ப்ளிட் குடுத்துட்டு லாஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு 1/2 மணி நேரமும் தனியா தெரியும். காம்போசிட் ப்ரொஃபைலும் தெரியும். இப்ப எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஃப்ரேம் தான் என்ன பண்றான் உங்களுக்கு பிரேக் அவுட் குடுக்குறான். சரிங்களா? நான் என்ன பண்றேன், அதே மாரி ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வந்து இங்க கம்பேர் பண்றதுக்கோசரம் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நம்ம வந்து ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ட வந்து பெரிய அளவுல வந்து உடைக்குது. சரிங்களா? எதுக்காக இந்த மாரி பெரிய அளவுல உடைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? பெரிய ட்ரேடர்ஸ். அவனுங்க வந்து மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டிடியூஷனோட மெயின் ப்ராப்ளமே வந்து என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிக அளவுல பணம், பிக் மனி. ஸோ பிக் மனி எந்த அளவுக்கு அட்வான்டேஜோ, அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, லிக்விடிட்டி வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இப்போ அவன் வந்து வாங்கி வச்சிருப்பான் பார்த்தீங்களா? அந்த பை பண்ண பொசிஷன ப்ராஃபிட்ட புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து யார் வேணும்? யாராவது ஒருத்தர் செல்லர் வேணும். செல்லர் வந்தா தான் பண்ண முடியும். ஆனாலும் அவன் வச்சிருக்கிற மொத்த குவான்டிட்டியுமே வந்து குடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணான்னா, நம்பளோட மார்க்கெட் ப்ரொஃபைல் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ட உடைக்கிறான். தெரியுதுங்களா? பெரிய வால்யூம்ல உடைச்சிருக்கானா? உடைச்சுட்டு அதுக்கு அடுத்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. நம்மலாம் என்ன நெனச்சிருப்போம்னா, இவ்ளோ பெரிய வால்யூம்ல உடைக்கும்போது, நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து கீழ தான் போகும்னு நெனைப்போம். ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரிவர்சல் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கிளியர் கட்டான கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸ் வந்து பெரிய அளவுல உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன்னா, லாட் சைஸ்க்கு பதிலாவே குவான்டிட்டி வந்து வச்சு காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு பெரிய வால்யூம்னு சொல்லிட்டு சரிங்களா? 128K விச் மீன்ஸ் 1,28,000 குவான்டிட்டி என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து செல் அடிக்கிறாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ப்ரோ நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்றீங்க. அதனால வந்து எனக்கு இது சப்போர்ட்டா தெரியுது. இதே நான் வந்து ஒரு எல்லாருமே மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் சார்ட் தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இது சப்போர்ட்டா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, சோ இங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ஒரு சைட்வேஸ்ல சுத்திட்டு இருந்தான். கரெக்ட்டா? சுத்திட்டே இருந்துச்சா? இங்க மார்க்கெட் லோ வரும்போது மார்க்கெட் மேல, லோ வரும்போது மார்க்கெட் மேல, லோ வரும்போது மார்க்கெட் போல. இப்போ நீங்க இந்த நார்மல் சார்ட் பார்க்குறீங்க. நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோ, பிரைஸ் ஆக்ஷனோ பார்க்கலனா கூட உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் இங்க? ஸ்ட்ராங்கா ஒரு மொமெண்டம் கேண்டில் பிரேக் அவுட் குடுத்திருக்கு. சோ எத்தன பேரு இந்த மொமெண்டம் கேண்டில் பிரேக் அவுட் குடுத்தத பார்த்துட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும்ன்றத ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது வந்து வெறும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் சப்போர்ட் கிடையாது. நீங்க வந்து சார்ட்ட பார்த்தீங்கன்னா கூட அந்த சார்ட்ல சப்போர்ட் இருக்கும். சோ இந்த சப்போர்ட் வந்து நெறைய ட்ரேடர்ஸ் பார்ப்பாங்க. அதாவது யார் யாரெல்லாம் சப்போர்ட் வந்து நீங்க வச்சு ட்ரேட் பண்றீங்களோ, நீங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட்ட பார்த்திருப்பீங்க. சோ அததான் என்ன பண்றான் இன்ஸ்டிடியூஷன். அவனுக்கு பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். சோ ஹெவியா அவன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லோ வந்து உடைக்கிறான். ஓகேங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே கேண்டில் தான் எது லோ உடைச்சான்னா, இந்த லிக்விடிட்டி என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் விக்கிற மாரி காமிச்சு, நம்ம எல்லாருமே உள்ள வர வச்சுட்டான். ஓகேங்களா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிடுறேன். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் கீழ இறக்குறேன். ஓகேவா? இங்க பாருங்க. 21,000 குவான்டிட்டி.
இந்த பக்கம் பாருங்க 19,000 ஹியூஜ் வால்யூமா இந்த பர்ட்டிகுலர் பிரைஸ்ல. சேம் பிரைஸ் லெவல்ல இங்கேயும் பாருங்க. ஹெவி வால்யூம் வந்திருக்கா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல அவன் பெரிய அளவுல வெளிய போயிருக்கான். யாரு? இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா? போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில்லயும் அடுத்த கேண்டில் 2மே நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொமெண்டம் டிராப் தெரியும். ஓகேங்களா? மொமெண்டம் டிராப் இது. நாங்க சொல்ற பாயிண்ட்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம் டிராப் சரிங்களா? அதாவது நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணுவோம். நம்ம புட் ஆப்ஷன் பக்கம் போலாம்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்ல ஃபியூச்சர்ஸ் நம்ம ட்ரேட் பண்றவங்களா இருந்தா எல்லாமே செல் அடிப்பாங்க. இதுதான் வந்து ஜெனரலா நடக்கிறது. ஸோ, இப்போ இங்க வந்து என்ன பண்றான்னா, பிரேக் அவுட் என்ன பண்றான்? லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணிட்டான். இப்போ வந்து மொமெண்டம் டிராப் காமிச்சிருக்கு. 2மே நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா. இது வந்து 1 2 சேஞ்ச் ஆகறதுக்கான ஒரு ஆப்ஷனு. 2வது வந்து பாருங்க, நமக்கு வந்து நீங்க ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூட, நம்ம வந்து இது சப்போர்ட்டா பார்த்திருப்போமா? கரெக்ட்டா? இங்க வால்யூம் பாருங்களேன். ரொம்ப லைட் கலரா இருக்கும். தெரியுதா? வால்யூம் லைட் கலரா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? எக்ஸாஷன் ஆகுதுன்னு அர்த்தம். யார் எக்ஸாஸ்ட் ஆகுறா? செல்லர் எக்ஸாஸ்ட் ஆகும். நம்ம எப்படி ப்ரோ செல்லர் எக்ஸாஸ்ட் ஆகுறோம்னா, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ட உடைக்கணும் அப்டின்னா, நமக்கு என்ன தேவை? ஒரு இனிஷியேட்டிவ் ட்ரேட் தேவை. இனிஷியேட்டிவ் ட்ரேட்ன்றது ஒரு புதுசா அடுத்த ட்ரெண்ட கொண்டு போகக்கூடிய ட்ரேடர்ஸ். இனிஷியேட்டிவ் ட்ரேட்னா என்ன பண்ணும்னா, வால்யூம் வந்து ஹெவியா இருக்கும். அதாவது மார்க்கெட் என்ன பண்ணுவான்? புதுசா பிரேக் அவுட் பண்ணி செல் வால்யூம்ல, ஹை வால்யூம்ல அதுக்கப்புறம் கீழ கொண்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? இதுதான் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். இங்க என்ன நடந்திருக்கு? சப்போர்ட்க்கு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் வால்யூம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? இனிஷியேட் பண்றதுக்கு ஆள் யாரும் இல்ல. செல்லர்ஸ் அப்டின்றத இங்க இருக்கிற வால்யூம் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? காமிச்சு குடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ, நமக்கு வந்து இங்க ஒரு மொமெண்டம் டிராப்பு. சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? வால்யூம் வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ, எக்ஸாஸ்ட் இருக்காங்க செல்லர்ஸ். 2 விஷயம் தெரிஞ்சு போச்சா? செல்லர்ஸ் வந்து பெருசா ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லிட்டு அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் 24,675. ஸோ, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்க்கு வந்திருக்கு மார்க்கெட்டு. வால்யூம் ட்ரை ஆயிருக்கு. இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றான்? ஒரு ஃபேக்கா ஒரு டக்குனு ஒரு குயிக் மூவ்மெண்ட்ட குடுத்துட்டு, செல்லர உள்ள வச்சு என்ன பண்றான்? அவன் எக்ஸிட் ஆகறதுக்கு பார்க்குறான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 3வது கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் ரூ. 24 மதிப்புள்ள ஒரு கேண்டில் ஓகேவா? அந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணீங்கன்னா ஒரு 24 பாயிண்ட் வரும். இந்த கேண்டில்ல உங்களுக்கு வந்து எவ்ளோ பிளேயர் இருக்கு? கிட்டத்தட்ட 1,73,000 குவான்டிட்டி என்ன பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்ல எக்ஸிட் ஆயிருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஓஐ சேஞ்ச் வந்து உங்களுக்கு காமிக்கும். அவ்ளோ பெரிய ஓஐ வந்து வெளிய போகுதுன்னா என்ன அர்த்தம் நிஃப்டில 1,73,000 கான்ட்ராக்ட் ஆகும்னா பெரிய வால்யூம். ஸோ செல்லர்ஸ் என்ன பண்றாங்க? எக்ஸிட் ஆயிட்டு வெளிய போறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கிளியர் கட் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து இங்க புஷ் அதாவது ஃபேக்கா மார்க்கெட்ட பிரேக் அவுட் குடுத்துட்டு டவுன் சைட்ல லிக்விடிட்டி வந்து உள்ள கிரியேட் பண்ணி அவன் மேக்ஸிமம் செல் பண்ணிட்டான். அவன் ஃபைனலா வெளிய போனது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில்ல. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல குளோசிங் வச்சது இந்த கேண்டில். ஓகேங்களா? நமக்கு வந்து முக்கியமா குளோசிங் தான் தேவை. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து பெருசா வெளிய போன செல்லர் வெளிய போன கேண்டிலு. அந்த கேண்டலோட ஹைய குளோஸ் பண்ணி வச்சது இந்த கேண்டல் ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ட்ரேட் எப்படின்னா, அந்த குளோசிங் கேண்டலோட ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போகலாம். இந்த லோ நமக்கு எஸ்எல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டார்கெட் செட் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா நான் வந்து கொஞ்சம் இன்னும் சேஃபா ட்ரேட் பண்றேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ மார்க்கெட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க ட்ரேட் என்ட்ரீஸ் போலாம். ஓகேவா? ஸோ தப்பே கிடையாது. ஒருவேள இந்த என்ட்ரிக்கும், இப்ப நம்ம போகக்கூடிய என்ட்ரிக்குமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு 40, 50 பாயிண்ட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த மெத்தட் வந்து குயிக்கா ஸ்கேல்பிங் பண்ற மெத்தட். அப்ப நீங்க தாராளமா இங்க என்ட்ரி போயிட்டு, இங்கேயே எக்ஸிட் ஆகலாம். ஓகேவா? நான் அதுக்காக தான் நான் படிப்பேன் உங்களுக்கு. அந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2 டார்கெட் காமிப்பேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டார்கெட்டா இருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு ஸ்விங் வந்தா பார்த்தீங்களா? இந்த ஹை நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணது. ஓகேவா? சரி ஓகே. நான் வந்து அந்த பிரீமியம் சார்ட்டே உங்களுக்கு வந்து போய் காமிக்கிறேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், மறுபடியும் மார்க்கெட்டு நம்ம அந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் பார்த்தீங்களா? நான் உங்களுக்காக பிரைஸ் வரைஞ்சேன் அந்த சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் கூட எந்த கேண்டில் தெரியுங்களா? நீங்க எங்கேயோ ஒரு கேண்டில் பெருசா வெளிய போயிருப்பான். நான் லைவ் மார்க்கெட்லயே பார்த்தேன். அதோ இந்த கேண்டில் ஓகேவா? இவன் ஷார்ட் கவரிங் கேண்டிலு. ஷார்ட் கவரிங்னா என்ன அர்த்தம்னா, செல்லர்ஸ் வந்து வெளிய போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஷார்ட் கவரிங். ப்ரோ நான் திரும்பியும் சொல்லிர்றேன். இந்த வீடியோ நீங்க வந்து YouTubeல பார்க்குறன்னும்போது, நான் வந்து கிளியரா சொல்ல முடியாது. ஷார்ட் கவரிங்னா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? ஏன்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு காரணமே, என்கிட்ட படிக்கிறாங்க இல்லையா காசு கட்டி, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ குடுத்துட்டு இருக்கேன். அவங்க தான் வந்து இந்த மாரி ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ் வந்து கெயின் பண்றதுக்காக. ஸோ இது வந்து உங்களுக்கும் கிடைக்கிற மாரி தான் வந்து நான் குடுக்குறேன். ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷார்ட் கவரிங்னா என்ன? அது எப்படி நம்ம பயன்படுத்த பண்ணணும்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ ஷார்ட் கவரிங் வந்து ஹியூஜா வந்திருக்கு. இந்த கேண்டில்ல கூடிய ஓஐ சேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 குவான்டிட்டி. ஸோ பெரிய வால்யூம் என்ன பண்றாங்க உங்களுக்கு, இங்கேயும் வந்து வெளிய போறாங்க. அந்த கேண்டலுக்கு மேல குளோசிங் வச்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில். ஓகேங்களா? ஸோ குளோசிங் வச்சிருக்கா? அப்போ அந்த குளோசிங் வச்ச கேண்டலோட ஹை தான் நமக்கு என்ன பாயிண்ட்டு? என்ட்ரி பாயிண்ட்டு. நான் வந்து இது உங்ககிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. நான் ஏன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போனேன்னா, லைவ் மார்க்கெட்ல நான் இத பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தனால என்ன பண்ண முடியல. இத வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் வந்து என்னைக்குமே லைவ் மார்க்கெட்ல நான் பார்க்காததையும், நான் ரெக்கார்ட் பண்ணத பத்தி நான் வந்து இந்த மாரி போஸ்ட் மார்க்கெட்ல பேசவே மாட்டேன். ஓகேங்களா? இன் கேஸ் நீங்க கேட்டா மட்டும் தான் அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைவ் மார்க்கெட்ல நான் இத ஆக்சுவலா பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் நான் YouTubeல ரெக்கார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவா மேக் பண்ணது அந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் தான். எங்கேயும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த ஒரு ஹை நான் மார்க் பண்றேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம்.
ஷார்ட் கவரிங் வந்துச்சு. ஷார்ட் கவரிங் கேண்டலோட ஹைக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்கான். அந்த க்ளோசிங் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். கரெக்ட்டா மார்க்கெட் என்டர் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஹெவி வால்யூம்ல உள்ள எவ்வளோ பெரிய பையிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா இதுவே ஷார்ட் கவரிங் தான். ஷார்ட் கவரிங் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்றான்? கடைசியில போயிட்டு 24,831 அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து முடிக்கிறான். இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த ஒரு க்ளோசிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 66 பாயிண்ட் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது வந்து மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆக்சுவலா வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நான் சொல்ற இந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பிளஸ் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவோட செட்டப் அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் அதாவது அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் பிரிண்ட் இது எல்லாமே எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்பைக் வந்து கொடுக்கும் ஓகேங்களா? ஆனா நீங்க எல்லா நாளுமே இந்த மாதிரி ஸ்பைக் கொடுக்குமான்னு கிடையாது ஓகேங்களா? எக்ஸ்பைரி மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்பைக் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும் தானே. இன்னைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கக்கூடாது. வீக்லி எக்ஸ்பைரி ஆகுது பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போய் நீங்க ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ரைக்ல நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் அதுக்குள்ள தான் வரப்போறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெண்ட் சேஞ்சுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ திரும்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளிய போவாங்க. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டிடியூஷன் வெளிய போம்போது அந்த கேண்டில் வந்து பெருசா இருக்காது. குட்டியா தான் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் வெளிய போற எப்படி இருக்கும்? எப்பவுமே ஸ்மால் கேண்டலா தான் இருக்கும். அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன் பெரிய அளவுல ப்ராஃபிட்ட புக் பண்றதோ, இல்ல வந்து ஒரு பொசிஷன வந்து ரீட்டெயில் பீப்பிள் மேல கட்டுறதுக்கோ, வெறும் குட்டி கேண்டல் தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க அந்த கேண்டில் வந்து இன்ஸ்டிடியூஷன் கேண்டல்னே சொல்ல முடியாது. அததான் வந்து வெளிய போவாங்க. அத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாரி ஷார்ட் கவரிங் கேண்டல் நீங்க வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷன் பெருசா வெளிய போன கேண்டல். ஓகேங்களா? அதோட பிரைஸ் ரேஞ்ச் பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கும். அத பிரேக் அவுட் பண்ண கேண்டல் இவன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? சரி 2:30 மணிக்கே அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து வெளிய போறாங்கன்றத கண்டுபிடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஆனா நமக்கு என்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இங்க. ஸோ நமக்கு வந்து எப்ப என்ட்ரி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு தான் கிடைக்குது. நம்ம வெயிட் பண்ணணும். மெயினான விஷயம் அதுதான் ஓகேங்களா? அண்ட் இங்கேயும் வந்து பாருங்க, நமக்கு வந்து செட்டப் எங்க கிடைக்குது? இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளிய போறான்றது. நமக்கு எக்ஸாக்ட்டா இங்க நமக்கு வந்து ஒண்ணு தெரியுது. அவன் ஆனா வெளிய போனதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் தான். எத்தன மணிக்கு? அ 12:45க்கு வெளிய போறான். நமக்கு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, எத்தன மணிக்கு? அரவுண்ட் வந்து ஒரு 12:57 தான் நமக்கு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நமக்கு என்ன பண்ணுது? ஒரு 9, 10 நிமிஷம் நமக்கு டைம் கேப் இருக்குது. நமக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாரி ஒரு ஸ்பைக்க வந்து நீங்க பயன்படுத்த முடியும். இந்த ஸ்பைக்க நீங்க வந்து உடனே நம்ம இது மூவ் பண்ணும்போதே கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா, பிரீமியம் இங்கேயோ மூவ் ஆயிடும். நீங்க அந்த லைவ் மார்க்கெட்ல அந்த வீடியோ 3 நிமிஷம் வீடியோல பார்த்திருப்பீங்க. ஓகேவா? பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஓகே. கண்டுபிடிச்சதுனா ட்ரேடிங் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? அண்ட் 2வது சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்னா, அப்படி சடனா வந்து பெருசா மூவ்மென்ட் குடுக்கும். இல்ல மூவ்மென்ட் குடுக்கும்போது, டக்குனு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். அதே மாரி மார்க்கெட் இங்க வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். நம்ம வந்து என்ன ப்ரோ பெரிய அளவுல நமக்கு ஆக்சுவலா நீங்க ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணாலுமே அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா, நானே வந்து இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆர்டர் ஃப்ளோ டேட்டாலாம் உங்களுக்கு வந்து காமிக்காது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா, இங்க வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வால்யூம் தான் உங்கள காப்பாத்தி விடும். அதாவது எக்ஸாஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். ஸோ அதை நான் இன்னும் டீப்பா போனா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஒண்ணு எக்ஸாஷன் ஆகும். அதாவது வால்யூம் வந்து ட்ரை ஆகும். அது எதிர் அப் சைட்ல போயிட்டு டவுன் சைடு இருந்தாலும் சரி, இல்ல டவுன்ல போயிட்டு அப் சைடு இருந்தாலும் என்ன பண்ணும் வால்யூம் ரொம்பவே ட்ரை ஆகும். ஓகேங்களா? அது வந்து இங்க மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது. இல்ல மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 2வது இப்ப அந்த மாரி ஸ்பைக் வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே வந்து கிடைக்காது. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அது வந்து சம்டைம்ஸ் இந்த மாரி எக்ஸ்பைரி டேவா இருக்கலாம். இல்ல வந்து சென்ட்ரல் ஆஃப் சில டேஸா இருக்கலாம். சென்ட்ரல்ல வந்து உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ஃபியூச்சர்ஸ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பாட் ஐ மீன் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? பட் என்னோட மெயின் கன்ஃபர்மேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது தான், நான் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பக்கம் நான் வந்து சூஸ் பண்ணேன். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நம்ம போலாம்னு சொல்லிட்டு, நான் மோஸ்ட்லி வந்து அட் த மணி சூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு அது? இது வந்து ஜூன் மந்தோடது. இது விட்டுருவோம். நிஃப்டி ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 24,700 கால் ஆப்ஷன் சரிங்களா? இத சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி அதே மாரி ஓப்பனும் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? இந்த செட்டப்க்கு. வெறும் இதுதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஓகேவா? நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணும் உங்களுக்கு? ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து திரும்ப போது அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் குடுத்துரும். ஓகேவா? இந்த மாரி நீங்க நீங்க தான் அத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எனக்கு வந்து இங்க என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா, இது வந்து கால் ஆப்ஷன். ஓகேவா? இங்க வந்து கொஞ்சம் நம்ம முன்ன பார்த்ததுக்கும், அதாவது ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கறதுக்கும், இதுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம அங்க வந்து என்ன பண்ணிருப்போம்னா, ஷார்ட் கவரிங் கேண்டில் நடந்திருக்கும். ஷார்ட் கவரிங் கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து வெளிய போனா, ஃபியூச்சர்ஸ்ல அதனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேல போகும்போது கண்டுபிடிச்சோம். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் பில்டப் நடக்குது பார்த்தீங்களா? அதாவது கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அவங்க வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதனால நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஐ மீன் கால் ஆப்ஷன் பிரீமியம் மேல போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அது எப்படின்னா, இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து இங்க கன்சல்டேஷன் ஃபேஸ் போட்டுருந்துச்சு. கரெக்ட்டா?
அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணா, காலையில இருந்து பிரீமியம் மெல்ட் ஆயிட்டு ஃபுல்லா வந்து கீழ வந்துட்டு இருந்தான். சரிங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம். மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல நீங்க வந்து ஓஐ சேஞ்ச் வந்து பாருங்க. இங்க ஓஐ டே சேஞ்ச் இது 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஓஐ டே சேஞ்ச். அதாவது காலையில இருந்து எந்த மாரி ஓஐ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ காலையில என்ன பண்றாங்க உங்களுக்கு ஓஐ வந்து ஃபுல்லாமே கிரீன்ல இருக்கா? சோ எல்லாமே என்ன பண்ணுது உங்களுக்கு பாசிட்டிவ் ஓஐ தான். அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு அதிக அளவுல செல் பண்ணாங்க. இதுலயுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதிக அளவு செல்லர்ஸ். ஷார்ட் பில்டப் அதிகமா இருந்துச்சு. கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜோன டெலீட் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலர் கேண்டோட ஹைய மார்க் பண்றேன். இங்க வந்து செல்லர் வந்து அதிகமா ஆரம்பிச்சானுங்க. ஓகேவா? கலர் ரெட்டா மாத்திக்கலாம். ரெசிஸ்டன்ட் இல்லையா அது. அதே போல இவனும் யாரு உங்களுக்கு ஹையஸ்ட் செல்லர்ஸ் ஓகேவா? நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த கேண்டலோட பாட்டம்ல எவ்ளோ வால்யூம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் செல்லர்ஸ் வந்து இங்க உள்ள இருக்காங்க. ஓகேவா? அதே போல இங்கலாம் வந்து செக் பண்ணி ஆக்சுவலா எல்லாத்துலயுமே அதிகமா செல்லர்ஸ் இருப்பாங்க. மொத்தமா வால்யூம் பாருங்க டிரான்சாக்ஷன் மொத்தம் 16 மில்லியன் வால்யூம் நடந்திருக்கு. அதுல இந்த பாட்டம்ல வந்து ஹெவி வால்யூம் செல்லிங் நடந்திருக்கு. அதுவும் இந்த கேண்டல் டெல்டாவே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் ஓகேங்களா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 36,00,000 குவான்டிட்டி. 1 மில்லியன் அப்படின்னா 10,00,000 குவான்டிட்டி. 3.6 மில்லியன்னா 36,00,000 குவான்டிட்டி என்ன பண்றாங்க உங்களுக்கு? இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேண்டல நெட்டா செல் பண்ணியிருக்காங்க. அதுல மொத்தமா வால்யூம் இருந்தது மொத்தம் 1,66,00,000 கான்ட்ராக்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளவு குவான்டிட்டி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுல 36,00,000 குவான்டிட்டி வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு? நெட்டா செல்லர்ஸ் இருக்காங்க. அதே போல இங்க பாருங்களேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து பெரிய அளவுல எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஓஐ டிராப் ஆகும். நம்ம ஆனா இந்த ஓஐ டிராப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஆனா இங்க பில்ட் அப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இவன் வந்து ரொம்ப அதிகங்க வால்யூம். செல்லர்ஸ் வந்து ஹெவியா செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான். ஹெவி வால்யூம்ல ஓகேவா? ஆனா இங்க பாருங்களேன், அந்த கேன்ல வந்து மார்க்கெட் என்ன பண்றான் பாருங்க. பிரேக் அவுட் பண்றான். ஓகேங்களா? சோ நான் அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. மார்க்கெட் நான் வந்து உடனே வந்து என்ட்ரி போயிருக்க மாட்டேன். எங்கன்னா 44 இருக்கு பார்த்தீங்களா? 44 அதாவது இந்த கேண்டில்ல இருந்து கொஞ்சம் ஹைய கிராஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி. என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு, இங்க இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஹெவி வால்யூம் செல்லிங். இவன ட்ராப் பண்ணான் ஃபர்ஸ்ட். செல்லர ட்ராப் பண்ணானா, அதே சமயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்முடைய என்ட்ரி பாயிண்ட் இது கலர் மாத்திக்கலாம். இங்க ஹெவி செல்லிங். இங்க ஹெவி செல்லிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே உடைச்சுட்டு போய் நேரா இங்க 44, 45ல வந்து நின்னான். அப்போ இதுவே நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, ஓகே இங்க இருக்கிற செல்லர் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுட்டான். அப்ப இவன் எக்ஸிட் ஆகான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்க, குயிக்கா போய் என்ன பண்ணான்னா, இது ஏன் கிராஸ் பண்ணான்? 59 நம்ம அதான் என்ன பண்ணோம். இந்த 59 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா செட் பண்ணோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், குயிக்கா 44ல 59ன்னு வந்து நம்ம மூவ் பண்ணோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் நிக்கவே இல்ல. சட சடன்னு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, செகண்ட் டார்கெட் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த ஸ்விங்கோட ஹைய மார்க் பண்ணிருப்பேன். 69 பாயிண்ட் இங்க சைட்வைஸ் போனா பார்த்தீங்களா, அதோட ஹைய மார்க் பண்ணிருப்பேன். சோ அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கோட ஹை நான் அதுதான் ரூ. 100 சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஆக்சுவலா வந்து நான் இங்க மார்க் பண்ணேன் தப்பா. ரூ. 100 இங்க மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணிருக்கணும், இங்க தான் வந்து மார்க் பண்ணி இந்த ஹை தான் மார்க் பண்ணிருக்கணும். 94 சம்திங். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணான்னா உங்களுக்கு 85க்குள்ள போயிட்டு வெளிய வந்துட்டான். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க 44 அதாவது நம்ம கொஞ்சம் சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் என்ன பண்ணலாம் சம்டைம்ஸ் இப்படி போயிட்டு உள்ள வந்துரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, சேஃபா ஒரு 2 பாயிண்ட் தள்ளுறவரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ், நமக்கு வந்து இன்னைக்கு தான் மந்த் எண்ட் எக்ஸ்பைரி. இங்க வந்து ஹெவி செல்லர்ஸ் வந்து உள்ள கால வந்து ரைட் பண்ணிருக்காங்க. ஆனா, பிரீமியம் வந்து ரொம்ப ஒரு மொமெண்டம்ல பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, இங்க இருக்கிற ரைடர்ஸ் வந்து பேனிக் ஆயிடும். ஏன்னா யோசிச்சு பாருங்க டைம் வந்து இல்ல. இப்போ ஒரு வேளை பிரீமியம் அதிகமா போச்சுன்னா அவங்க அன்லிமிட்டட் ரிஸ்க் கால் ஆப்ஷன் ரைடர்ஸ்க்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த ஷார்ட் கட்ல தான் பண்ண உங்களுக்கு இவ்ளோ பெரிய மூவ் வந்து இங்க குடுத்தான். ஓகேங்களா? சோ அதான் என்ன பண்ணிருப்பேன்னா, நான் கரெக்ட்டா நம்ம ஃபியூச்சர்ஸ்ல வச்ச கன்ஃபர்மேஷன வச்சு என்ன பண்ணேன் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ட்ரேட் என்ட்ரி நான் வந்து உள்ள என்ட்ரி போனேன். ஏன்னா, இங்க என்ன பண்ணான், ஹியூஜ்க்கு கால் ரைட்டர்ஸ் வந்து ஃபெயில் ஆனான். ஓகேங்களா? அதே சமயம் இந்த ஸ்ட்ரைக் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கான 24,700 புட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புட் ஆப்ஷனோட ஷார்ட் பில்டப் வந்து ரொம்ப ஹியூஜா இருந்துச்சு. பிரீமியம் வந்து பயங்கரமா மெல்ட் ஆச்சு. ஸோ யோசிச்சு பாருங்க. கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸும் ஹெவியா ரைட் பண்றான். புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸும் ஹெவியா ரைட் பண்றான். அப்ப மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் வந்து போணும். ஓகேங்களா? அப்ப பிரீமியம் என்ன பண்ணும் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். புரியாதுன்றதுனால. கொஞ்சம் சார்ட் வந்து ஊத்திக்கலாம். இந்த லெவல்ல இருந்து. இவன் வந்து கால் ஆப்ஷன். ஓகேவா? இவன் வந்து புட் ஆப்ஷன். இப்போ இவனும் ரைட்டர். ரைட்டர்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓகே. நீங்க எப்பவுமே இத பொறுத்தவரைக்கும் நீங்க ரைட்டர் விஷயம் நீங்க பார்க்கணும். இவன் புட் ஆப்ஷன் ரைட்டர் ஓகேங்களா? இப்போ கால் ஆப்ஷன் ரைட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு பிரீமியம் வந்து மெல்ட் ஆகணும். இல்ல இப்ப ₹100 இருக்கிற பிரீமியம் என்ன ஆகணும் உங்களுக்கு மெல்ட் ஆயிட்டு ஒரு 70, 80 அப்படின்னு வரணும். நான் என்ன பண்றேன் எக்ஸாம்பிளுக்கு 60ன்னு போட்டுருக்கேன். இப்போ புட் ரைட்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும். இதுவே வந்து உங்களுக்கு ₹100 இருக்குன்னா,
மெல்ட் ஆயி என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த 50, 40 அந்த மாரி வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் எங்க அது? இந்த ஒரு டைம் பீரியட்ல இங்க என்ன ஆச்சுன்னா, கால் ரைடர் ரைட் பண்ணும்போது பிரீமியம் டிராப் ஆச்சு. எல்லாமே ஓகே தான். இவனும் டிராப் ஆனான். ஓகேவா? ஆனா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கம் கால் ரைட்டிங் ஹெவியா வால்யூம் வந்து செல் வால்யூம் ஹெவியா வருது. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, லோ வரதுக்கு பதிலா ஹை போகுது. இவன் லோ வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இவனும் ரைட்டர் தான். 2 பக்கமும் பிரீமியம் 2 பக்கம் என்ன பண்றாங்க? ரைட் பண்றாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 36, 38 அப்படின்னு அப்படியே நிக்குது. சாலிடா. இவன் என்ன பண்றான்? 40, 60 சொல்லிட்டு ஃபால் ஆகுறான். சரி 40, 60, 55 சொல்லிட்டு டக்குனு தண்ணி மாரி ஃபால் ஆகுறான் இவன். ஆனா இவன் பிரீமியம் சாலிடா மெயின்டெயின் பண்றான். ஒன்ஸ் அந்த ரைட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இடத்துல இந்த கடையோட ஹை ஓகேங்களா? அங்க பிரேக் பண்ண உடனே தான் அவனுக்கு பேனிக். ஏன்னா அங்க பாருங்க பிரீமியம் வந்து பெருசா மெல்ட் ஆகல. ஏன் மெல்ட் ஆகல? நல்லா ஸ்ட்ராங்கா பையிங் வந்து உள்ள வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. ஸோ அதனால தான் பண்ண வேற வழியே இல்லாம கால் வந்து எக்ஸிட் ஆனாங்க. அதனால தான் இங்க வந்து இவ்ளோ பெரிய மூவ் வந்து இந்த கடையில நமக்கு குடுத்தது. ஓகேவா? ஆக்சுவலா இந்த கடையில ஒரு மூவ் நமக்கு வந்து குடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம்? பேக் நம்ம சார்ட்க்கு போயிடுவோம். நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம குடுத்துட்டோம்னா நமக்கு, அதுக்கப்புறம் பாருங்களேன் மார்க்கெட் என்ன பண்ணல உங்களுக்கு? பெரிய அளவுல மேல போல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்க ரைட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா? இங்க செல்லர் வந்து இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டனா, எப்பவுமே நமக்கு வந்து 2 டிபார்ட்மென்ட்டோட ஃபைட் தாங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ் ஓகேங்களா? 2 பேரும் சண்ட போடுவானுங்க. கால் ரைட்டர்ஸ் என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து சிஏ வந்து ஓடிஎம்க்கு தள்ளணும். புட் ஆப்ஷன் வந்து அதே போல ஓடிஎம்க்கு தள்ளணும். ஓகேங்களா? இதுதான் வந்து 2 பேரோட வேல. இப்போ ஒருத்தன் வந்து புட் ரைட்ல வந்து வின் பண்ணிட்டான். புட் ஆப்ஷன் ரைட் பண்றான். ஹெவியா ரைட் பண்றான். பிரீமியம் வந்து மெல்ட் ஆயிட்டே இருக்குது. சோ ஓகே. புட் ஆப்ஷன் பக்கம் மார்க்கெட் பிரீமியம் குறைஞ்சுச்சு. ஆனா கால் ஆப்ஷன் ஆப்ஷன் சைட்ல கால் ரைட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா பிரீமியம் என்ன பண்ணுது? ஸ்டேபிள் ஆயிட்டு பிரைஸ் மேல போக ஆரம்பிக்குது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து ரைட்டிங் வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம் கால் சைட்ல. சோ எந்த பக்கம் வீக் ஆகுதோ அந்த பக்கம் பிரீமியம் ஷூட் ஆகும். அந்த பக்கம் ஷூட் ஆகும்போது என்ன பண்ணுது உங்களுக்கு மார்க்கெட்டும் ரிவர்சல் ஆகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய லாஜிக் பிளஸ் வந்து சைக்காலஜி. சோ இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசா தான் இருந்திருக்கும். பட் இந்த வகுப்புல யார் பாத்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இவன் என்ன பண்றான்? ஷார்ட் கவர்ல வெளிய போயிட்டான். ஓகேங்களா? அதே மாரி இங்க கொஞ்சம் செல் பண்ணியிருப்பானுங்க இல்லையா? இவன் கொஞ்சம் இருப்பான். இங்க செல்ல செவியா இருப்பானுங்க. இவன் இருப்பான். அதுக்கு கீழ பிரைஸ் அதான் நான் சொல்றதெல்லாம் இந்த பிரைஸ் லெவல் ஓகேவா? இந்த பிரைஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரைட் பண்ணிட்டே இருப்பான். இப்ப மார்க்கெட் என்ன பண்றான் பாருங்க. இவனுங்க எல்லாத்தையுமே கிராஸ் பண்றாங்கன்னா என்ன பண்றான் பாத்தீங்களா? 94 கிராஸ் பண்ணல. காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய கால் ரேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப பிரைஸ் என்ன பண்ணலாம் அவங்க? மேல போக விடாம திரும்பி ரைட் ரைட் என்ன பண்ணாங்க? பிரீமியம் ஃபுல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சானுங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, இந்த ஜோன டெலீட் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. போயிட்டு இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயே மாட்டிக்கிச்சு. ஓகேவா? மறுபடியும் மாட்டிச்சா? நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ஸ்ல மறுபடியும் வெளிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ல ஷார்ட் கவரிங் ஹெவியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஷார்ட் கவரிங் ஹெவியா இருந்துட்டு, ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் மார்க்கெட்ட வந்து பிரேக் பண்ணணும். அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, கன்சாலிடேஷன் ஃபேஸ பிரேக் பண்ணா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் இதையும் உடைக்கணும். இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து 87ல ஒரு என்ட்ரி. அப்படி இல்லனாக்கா இந்த ஒரு என்ட்ரி 103ல வந்து என்ட்ரியா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப தள்ளி போனதால நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த என்ட்ரீஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி போச்சுன்னா 87 போயிருக்கலாம். அப்படி இல்லனா இந்த ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் நான் வந்து ட்ரேட்லாம் எதுவுமே போல. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து இது லைவ் மார்க்கெட்ல அத பார்க்கல. பட் நடந்திருக்கு. நான் ஜஸ்ட் வந்து பிரீமியம் சார்ட்ல பார்க்கல. ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஒரு இங்க வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆனான்னு சொல்லிட்டு. அத நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த மாரி என்ன பண்ணாங்க இன்னைக்கு டேல மட்டும் 2 இடத்துல ஸ்பைக் ஆனா, இதுல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல. ஏன்னா கால் ரைட்ஸ் வந்து இங்க ஃபெயில் ஆனானுங்க. ஓகேவா? சோ இது வந்து சிம்பிள் திங். சரி ப்ரோ இதுல என்ன ப்ரோ கம்பேரிசன் கேட்டீங்கன்னா, இங்க தான் உங்களுக்கு வந்து சொல்லப் போறோம் முக்கியமான பாயிண்ட். இந்த ஆப்ஷன்லாம் தூக்கி விட்டுர்றேன். சரிங்களா? நம்ம நிஃப்டி கன்டினியூஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்போம். ஓகேவா? இந்த நிஃப்டி கன்டினியூஸ்ன்றது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் மந்த் டேட்டாவ காமிக்கும். அந்த மந்த் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, அடுத்த மந்த் கான்ட்ராக்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். இப்போ அ மே மாசம் கான்ட்ராக்ட் வந்து எங்க முடிஞ்சிருக்கு நமக்கு? நிஃப்டி 24,831ல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் திங்க் பண்ணுவேன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இப்ப 8:30ல இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகுது? ஒருவேள நெகட்டிவா இருந்தாலுமே மார்க்கெட் கேப் டவுன் வரணும். இல்ல பாசிட்டிவா இருந்தா ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகும்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜூன் மாசோட கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்க. இப்ப நான் வந்து இங்க ஜூன் மாசோட கான்ட்ராக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட பிரைஸ் என்ன இருக்கு பாருங்களேன். 24,963 அப்பன்னா என்ன அர்த்தம்? மே மந்த் கான்ட்ராக்ட் எண்டிங்ல இருந்து ஜூன் மாசம் கான்ட்ராக்ட் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே வந்து 130 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. தெரியுதா? 830, 960 ஸோ அப்ப மார்க்கெட் என்ன பண்ண போகுது உங்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, கேப் அப்ல ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? ஒரு மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் வரும்போது என்ன பண்ணும் உங்களுக்கு, டெஃபினட்டா ஃபியூச்சர்ஸ் வந்து பிரீமியம் டிஃபரெண்ட்ல தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது உங்களுக்கு நாளைக்கு அப்போ? கேப் அப்ல ஓப்பன் ஆக போகுது.
சரிங்களா? இது நெறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? என்னடா இது திடீர்னு மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. ஆனா இங்கேன்னு பார்த்தா டக்குனு பிரீமியம் வந்து ஷூட் அப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காரணம் வந்து இதுவா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ன்றது கொஞ்சம் பிரீமியம்ல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த நிஃப்டியோட கன்டினியூஸ் கான்ட்ராக்ட் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணும் மார்க்கெட்டு எங்களோட குளோசிங் வந்து இங்க காமிக்கும். எங்க 24,830 காமிக்கும். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 24,930 இங்க ஓப்பன் ஆகும். சரிங்களா? என்னடா இது திடீர்னு இவ்ளோ பெரிய கேப் அப்பான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் காமிக்கும். ஆனா இன்னும் அது 330 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் தான். மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சு மே மந்த் இது. ஜூன் மாசம் ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பா என்ன பண்ணும் உங்களுக்கு பிரீமியம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிஃப்டிக்கே இந்த நிலைமைன்னா, சென்செக்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். சென்செக்ஸ்ன்ற பாருங்க பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எங்க முடிஞ்சிருக்கும் இங்க 55,542. ஆனா இங்க ஜூன் மாசம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 கிட்டத்தட்ட 458 பாயிண்ட் என்ன பண்ண போகுது பேங்க் நிஃப்டி கேப் அப்ல தான் ஓப்பன் ஆக போகுது. எல்லாம் எப்பவுமே ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்ச கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் தான் பண்ணுவோம். கண்டிப்பா கேப் அப் அப்படிதான் அந்த ஒரு இதுல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸ்பாட்ட விட்டுருங்க. நம்மளது ஃபியூச்சர்ஸ்ல. சரிங்களா? சோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம இந்த கம்பேரிசன் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம என்னென்னலாம் பார்த்திருப்போம் நம்ம இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து ஆ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அதாவது எப்படின்னா, இங்க வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் போகுது அப்படின்னா, அங்க வால்யூம் ட்ரை ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து திரும்ப போகுதுன்னு அர்த்தம். அதேபோல மார்க்கெட் இங்க வந்துட்டு வால்யூம் ட்ரை ஆகுதுன்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் வந்தா மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது, ட்ரெண்ட வந்து கன்டின்யூ பண்ண போகுதுன்றத நம்ம என்ன பண்ணணும். எக்ஸாம்பிள்ல பார்த்தா, இன்னைக்கு கூட மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, வால்யூம் சப்போர்ட் கிட்ட வரும்போது எக்ஸாக்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணலாம். இங்க வந்து கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சான். இந்த மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் போய் முடிச்சிருக்கு. 2வது வந்து பார்த்தோம்னாக்கா, நமக்கு அந்த வால்யூம், ஓஐ சேஞ்ச், டெல்டா பிளஸ் இந்த கேண்டில் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நம்பளால சில மூவ்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு குயிக் மூவ்மெண்ட்ட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எக்ஸ்பைரி வருது பார்த்தீங்களா, அந்த டே தான் வந்து பாசிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வெளிய போறதுக்கு லிக்விடிட்டி தேவை. அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஓகே நான் வந்து ஃபியூச்சர்ல பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்ரெடி பை என்ட்ரி போயிட்டான். ஓகேங்களா? அவன் வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். அதாவது அவன் என்ன பண்ணணும் அவன் செல் அடிக்கணும். செல் அடிக்கணும்னா என்ன பண்ணியாகணும் அவன்? மார்க்கெட்ட வந்து ஃபேக்கா உடைக்க வேணும். அப்ப என்ன பண்ணும்னா, மார்க்கெட் வந்து அப்படி மேல போயிருக்கும். இப்படி கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, அப்படி உடைப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? வாவ்! பிரேக் அவுட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைன்னு போய் குடுப்போம். அவன் என்ன பண்ணுவான்? இத கிரியேட் பண்ணதே அவன் தான்றதுனால, நமக்கு வந்து பை யார் குடுப்பான்? இவன் தான் என்ன பண்ணுவான்? நமக்கு நம்ம போற பை என்ட்ரி எல்லாத்தையுமே செல்லுன்னு குடுத்து, நம்ம மொத்த பையும் அவன் செல் என்ட்ரி என்ன பண்ணுவான்? அவன் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் மொமெண்டம் டிராப் ஆகும். ஏன்னா, நம்ம ஆளுங்கிட்ட பணம் இருக்காது அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு. ஸோ மொமெண்டம் டிராப் ஆகும். அப்படியே மார்க்கெட் எனக்கு கீழ வந்துரும். இப்போ ஒரு வேள அவன் வந்து ஆல்ரெடி செல் பண்ணியிருப்பான். சரிங்களா? செல் பண்ணது என்ன பண்ணான் அவன்? ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பான். மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? இறங்கி கீழ வந்துட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கு. சரிங்களா? அவனுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும். அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த சைடு வைஸா உடைக்கிற மாரி உடைப்பான். உடைச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல்லுன்னு உள்ள போவோம். அவன் என்ன பண்ணுவான் நமக்கு, இந்தா நீ செல் பண்ணி நான் உனக்கு பை குடுக்குறேன். இந்தா உனக்கு பை, நீ பை எடுத்துக்க சொல்லிட்டு, அவன் செல் பண்ண மொத்தத்தையும் நம்ம தலையில கட்டி என்ன பண்ணுவான் அவன், அப்படியே மொமெண்டம் டிராப் ஆயிட்டு, அப்படியே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ப, என்னோட லாஸையும், உன்னோட லாஸையும் நம்ம வந்து மாத்தி மாத்தி நம்ம பிரிச்சு சண்டை போட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? நம்மளோட கேபிட்டல் ஃபுல்லா என்ன பண்ணிப்பான் அவன், ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், நீங்களும் நாங்களும் கடைசியா வால்யூம் ட்ரை அப் ஆனதுக்கப்புறம், நல்லா கொஞ்சம் திறமை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், முன்னாடியே சின்ன லாஸ்ல எக்ஸிட் ஆயிடுவான். திறமை சுத்தமா இல்லாதவன், அவன் மொத்தமா என்ன பண்ணுவான், பிரீமியம் 0 ஆகும்போது விட்டுட்டு வெளிய போவான். இதுதான் வந்து நடக்கிறது சரிங்களா? ஓகே. இந்த ஒரு சைக்கிள் வச்சு பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து 2 விஷயம் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் என்ன பண்றேன், வேற ஒரு லேஅவுட்க்கு வந்து நான் போயிடுறேன். ஓகேவா? ஆ இந்த நேம் கிளிக் பண்ணி உள்ள போயிடுறேன். டிலீட் பண்ணிக்கலாம். இதையும் டெலீட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும். இங்க வந்து நிஃப்டியோட கன்டினியூஸ் ஃபியூச்சர். ஓகேவா? இந்த பக்கமும் ஜூன் மாசம் ஃபியூச்சர். சரிங்களா? நான் வச்சு ஒரு டிஃபரன்ஸ் கம்பேரிசன் பண்ணி காமிக்க சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த டிஃபரன்ஸ் தான். மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு பார்த்தீங்களா? மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் பொறுத்தவரைக்கும், எப்பவுமே உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஓவர் நடக்கும். ரோல் ஓவர் அப்டின்னா, நம்மள மாரி வந்து எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ஆளுங்கலாம் இன்ட்ராடேலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பண்ணுவாங்க. பட் அதிகமா பொசிஷனல்ல தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கரண்ட் கான்ட்ராக்ட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டு, அடுத்த கான்ட்ராக்ட்ல பொசிஷன் பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அது என்ன கம்பேரிசன்னா, இது வந்து இந்த மந்த் கான்ட்ராக்ட்டோட எக்ஸ்பைரி டே ஓகேவா? இந்த மந்தோட எக்ஸ்பைரி இது. இது வந்து ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த கான்ட்ராக்ட்டோட ஒரு 2மே ஃபியூச்சர்ஸ் தான். ஓகே 2மே என்னது உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் தான். இவன பாருங்களேன். இவன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஆ ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் நான் சொல்றது. ஓஐ சேஞ்ச் வந்து உங்களுக்கு டே சேஞ்ச்ல 3.96 மில்லியன் என்ன பண்றான் உங்களுக்கு? நெகட்டிவா காமிச்சிருக்கானா? ஆனா இந்த கான்ட்ராக்ட்ல பாருங்களேன் 1.28 மில்லியன் பாசிட்டிவ். விச் மீன்ஸ் இங்க யாரெல்லாம் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் இருக்குதுன்னா மே மாசம்.
மே மாச கான்ட்ராக்ட் வந்து யாரெல்லாம் வாங்கி வச்சாங்களோ, அவங்க அதுலருந்து எக்ஸிட் ஆயிட்டு என்ன பண்றாங்க? அடுத்த கான்ட்ராக்ட்டான ஜூன் கான்ட்ராக்ட்ல ரோல் ஓவர் பண்றாங்க அவங்க பொசிஷன்ஸ. சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ரூ. 24,700 இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து போன மாசம் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து இன்னும் மார்க்கெட் புல்லிஷ்ன்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே ரோல் ஓவர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த பிரைஸ்ல இப்ப கரண்ட் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வித்துட்டு இங்க வாங்குவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் கான்ட்ராக்ட் அப்படியே இங்க வித்துட்டு இங்க வாங்குவாங்க. இங்க வித்துட்டு இங்க வாங்குவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் ஆல்கோ இருக்கும். ஓகேவா? நீங்க சைமல்டேனியஸா என்ன பண்ணணும்? இங்க விக்கும், இங்க பை பண்ணணும். இங்க விக்கும், இங்க பை பண்ணணும். அதெல்லாம் வந்து பண்றது ரோபோலாம் இருக்கு. அப்படி இல்ல முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க விப்பாங்க. அத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நெறைய பேர் வந்து எத்தன பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. லைவ் மார்க்கெட்ல. பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கம்பேரிசன் வந்து நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் லெவல் இன்கிரீஸ் ஆக நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னன்னா, இங்க வந்து 178.35ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அதே சமயம் இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்றேன் இந்த சார்ட்ட மட்டும். 173 ஓகேவா? 173.15 இங்க வந்து 178.35 அரௌண்ட் வந்து 5,000 தான் டிஃபரெண்ட். பட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,70,70,000 குவான்டிட்டி நீங்க மினிமம் ஓகே 1,70,000 குவான்டிட்டி இங்கேயும் 1,70,000 நெக்ஸ்ட் மந்த் அதாவது இது வந்து ஜூன் மந்த் கான்ட்ராக்ட். இது வந்து இந்த மந்த் கான்ட்ராக்ட். நான் கடைசி நாள். என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். எங்க எக்ஸிட் ஆகுறான்? 12:48 இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் உங்களுக்கு வந்து ஓஐ சேஞ்சே காமிக்கிறான். கரெக்ட்டா? ஆனா, இங்க வந்து பாருங்களேன் 12:42க்கு பில்டப் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் நமக்கு இங்கேயே என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல பை என்ட்ரிய கிரியேட் பண்ணிட்டான். ஆனா, கரண்ட் கான்ட்ராக்ட் எங்க எக்ஸிட் ஆகுறான்னா, இங்க இருந்து தான் எக்ஸிட் ஆகுறான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? கரண்ட் கான்ட்ராக்ட்க்கும் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எப்படி வந்து அவன் பொசிஷன் வந்து ரோல் ஓவர் பண்றான். ஸோ இந்த ரோல் ஓவருக்கான எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது. சரிங்களா? அவன் முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டான். எதுல? கரண்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல. ஆனா, இங்க எக்ஸிட் வந்து கொஞ்சம் டிலேவா தான் எக்ஸிட் ஆகுறான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தான் காமிக்கிறது நான் வந்து இந்த ஒரு கம்பேரிசன் வந்து காமிச்சேன். ஸோ எப்பவுமே என்ன பண்ணும்னா, ஒரு மந்த் எண்ட் நடக்குதுன்னா, ரோல் ஓவர் நடக்கும். ரோல் ஓவர் நடக்குதுன்னா என்ன பண்ணுவான்? எப்பவுமே அந்த ஒரு புரோக்கரேஜ் ஃபீஸ் அது இதுன்னு வரும் பார்த்தீங்களா? அத டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணியாகணும் அப்டின்னா, இந்த மாரி தான். அவன் லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து இங்க வாங்கிக்கிறான். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஹையஸ்ட் பிரைஸ்ல விக்கும்போது என்ன பண்ணும்? அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிப்பான்னா, அந்த ரோல் ஓவர் காஸ்ட் வந்து அவன் மேனேஜ் பண்ணிப்பான். ஓகேங்களா? ஸோ ரோல் ஓவரா நீங்க படிக்கணும்னா இன்னும் டீப்பா போணும்னா, அது வந்து நம்ம என்ஐஎஸ்எம்ல வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா? என்ஐஎஸ்எம்ல. அது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியும். அதுல நெறைய விஷயம் வந்து குடுத்துருப்பான். ஃப்ரீயாவே நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம் முடிச்சதுனால எனக்கு இது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேவா? சரி ஓகே. இத நம்ம பார்த்தோமா? ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்ச விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் மார்க்கெட்ன்றது. அது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா, நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ மேக் பண்றேன், கிளாஸ் எடுக்கிறேன். நானே வந்து இன்னும் 100% கிடையாது. ஓகேங்களா? ஸோ நானுமே என்ன பண்ணுவேன், மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவேன். எல்லாருமே ஏன்னா ஹியூமன்ன்றது ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஓகேங்களா? அதனால யாருமே நீங்க லாஸ் பண்றீங்கன்னா கூட வருத்தப்படாதீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதான் வந்து நான் காமிக்க நெனச்சது காமிச்சுட்டேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்மளோட கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நான் அந்த கோர்ஸ பத்தி சில அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துர்றேன். சரிங்களா? என்னோட அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கோர்ஸ் வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் தான். ஓகே. அதாவது நான் எப்படின்னா, நான் அப்படியே உங்ககிட்ட தனியா நான் மட்டும் பேசுறேன். அதே மாரி என்ன பண்ணுவேன்னா, ஸ்பெஷலா உங்களுக்காக நான் உட்கார்ந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், கோர்ஸா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட கோர்ஸோட மொத்த வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு 59 வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து 60 வீடியோஸ் ஆகும். 70 இன்னும் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போக போகுது. லைஃப் டைம் என்ன பண்ண போறீங்கன்னா, என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரைஸ் வந்து ரூ. 7,000. ஏன்னா இது வந்து மே எண்டோட முடியுது. ஜூன் மாசத்துலருந்து என்ன பண்ண போறேன்னா, ரூ. 10,000ன்றத மாத்த போறேன். ப்ரோ எதுக்கு ப்ரோ பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜூன் மாசத்துலருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டெய்லியுமே மார்னிங் 9:15ல இருந்து ஓகேவா? 11:30 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்ன பண்ண போறேன், லைவ் மார்க்கெட்லயே Google Meetல வந்துட்டு, நம்ம இந்த ரெக்கார்டட் வேஸ்ல படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த படிக்கிறத லைவ் மார்க்கெட்ல வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், லைவ் மார்க்கெட்ல எப்படி ஆட் ஃப்ளோ மார்க்கெட் ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ண போறேன், லைவ் மார்க்கெட்ல அப்ப சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ இந்த மாரி நீங்க லைவ் மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா கத்துக்கலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அதிக நேரம். இப்ப நான் வந்து ஒரு 5 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இத கத்துக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு 3 மாசம், 4 மாசம் நீங்க என்ன பண்ணலாம், அழகா அப்படியே அவங்க சொல்லிக் குடுக்கிறவங்க வந்து உங்க கூட உட்கார்ந்தாங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா கத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இத ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றதுனால என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து எப்பல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அப்ப நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நீங்க அந்த டாபிக் நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? அந்த 60 வீடியோ போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா கத்துக்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டாபிக்க பிரிச்சு போட்டிருப்பேன். இது வந்து ஸ்டார்ட்டிங்கா நான் போட்ட வீடியோஸ் இது. இதுல நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் நான் எடுத்திருப்பேன் சரிங்களா? அத பத்தின சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஓகேங்களா? அது வந்து இங்க இருக்கும். பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைல் செக்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்டர் ஃப்ளோவும் ஓப்பன் லிஸ்ட்டும் பேஸ் பண்ணி ஒரு செட்டப் வந்து புதுசா டெவலப் பண்ணேன். அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்க வந்து இது லைஃப் டைம் அக்சஸ். நீங்க வந்து 3 மாசம், 4 மாசத்துல வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. மல்டிபிள் டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், உங்க லைஃப் லாங் நீங்க வந்து இந்த வீடியோஸ பார்த்துக்க முடியும். அண்ட் முக்கியமா, ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸா நீங்க ஜாயின் பண்றீங்களோ, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருக்கேன். அதாவது
இந்த லைவ் மார்க்கெட் நான் டெய்லி மார்னிங் குடுக்குறேன் பார்த்தீங்களா? அந்த லைவ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க வந்து மாசம் மாசம் காசு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 2வது லைஃப் டைம் சப்போர்ட். லைஃப் டைம்னா நீங்க இன்னைக்கு நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. நான் 2 வருஷம் கழிச்சு நான் டவுட் கேட்கறனாலும், நான் வந்து ரெடியா இருப்பேன். உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்றதுக்கு. நீங்க கேட்கலாம் ப்ரோ இதெல்லாம் வந்து எல்லாருமே ஈஸியா சொல்லுவாங்க. பட் ஆனா பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட படிக்கிறவங்கள கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா என்கிட்ட படிச்சவங்கலாம் இருக்காங்க. 4 வருஷமா வீடியோ ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க. டெய்லி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து மத்த ட்ரெய்னர்ஸ் மாரி நெனச்சுக்காதீங்க. நான் வந்து இத மெயினா கோர்ஸ கிரியேட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கோவம் இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளாஸ் வாங்கி படிப்போம். பட் அந்த கிளாஸ் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, ப்ராஃபிட் பண்ண முடியாது. இல்ல நம்ம டவுட் கேட்டா சப்போர்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும்போது, நானும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்பதான் முடிவு பண்ணேன். சரி ஓகே நம்ம வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி குடுக்கணும். மக்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுது, அதாவது நான் எந்தெந்த விஷயத்துல நான் வந்து கஷ்டப்பட்டேனோ, அது வந்து என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நான் வந்து கிடைக்கிற மாரி பார்த்துக்கணும். விச் மீன்ஸ் யாருன்னா ஃபோன் பண்ணி டவுட்ன்னு கேட்டா, நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். அது வந்து கண்டிப்பா நான் குடுப்பேன். அதே மாரி லைவ் மார்க்கெட்ல எனக்கு வந்து நானு கத்துக்கணும். அதாவது நான் கிளாஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரெக்கார்டட் கிளாஸ்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே வீடியோஸ் ஓகே. பட் ஆனா லைவ் மார்க்கெட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றோன்றத நான் வந்து யார் கத்துறாங்களோ அவங்க பண்றத நான் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஈஸியா புரிஞ்சுப்பன்றதுல நான் வந்து என்ன பண்றேன் அதுதான். டெய்லியுமே மார்னிங் 2 ஹவர்ஸ் வந்து லைவ் வரேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்கிட்ட இருந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 7,000 ரூ. 8,000 கோர்ஸ் குடுப்பாங்க. பட் அது என்ன பண்ணும் உங்களுக்கு 1 இயர்ல வேலிடிட்டி முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க காசு கட்டி பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், லைஃப் டைம்க்கு குடுத்துர்றேன். ஸோ நீங்க எப்போ வேணா நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து என்கிட்ட கிடைக்கும். அண்ட் வந்து இப்ப ஏதாச்சும் டவுட் இருக்கு. நான் வந்து ஒரு 1 வருஷம் ஆச்சு நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி. பட் எனக்கு டவுட் இருக்கு. நான் கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? மத்தவங்க கிட்ட போனா அது டவுட் கேட்க முடியாது. பட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு புரொவைட் பண்றது. ஸோ இத வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க கடைசியா எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் என்னால பண்ண முடியும் என்னால. லாங் ரன்னுக்கு என்னோட இந்த கோர்ஸஸ் வந்து கொண்டு போ முடியும். அப்படி இல்லன்னா, நான் வந்து இத ஸ்டாப் பண்ற மாரி வேணா, என்னால சர்வீஸ வந்து குடுத்துட்டு, மணி அதுலருந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிட்டு, நான் மத்த ஒர்க்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க, உடனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரூ. 7,000ன்ற அமௌண்ட்ட வந்து பாத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுலருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் நீங்க ரூ. 10,000 போயிடுச்சு. நான் அந்த லைவ் மீட்டிங் வந்து இப்ப நெறைய பேர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் நானு, ஓகே நமக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து ரிசல்ட் நல்லா தெரியுது. அப்போ பிரைஸ் என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். ஏன்னா, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நம்ம 13,000 12,000 மாத்தும்போது, உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இப்ப ரூ. 7,000 இருக்குதா? இந்த டைம்ல நீங்க வந்து இந்த ஆஃபர பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இத நான் சொல்லணும்னு நெனச்சது. தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் டேரக்ட்டா என்ன பண்ணலாம்? கோர்ஸ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா கோர்ஸ் சம்மந்தமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த ஒரு வீடியோ. ரொம்ப லென்த்தா தான் இருந்திருக்கும். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.